சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டி சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த டைல்ஸ் பெயர்ந்து விழுந்து காயமடைந்துள்ளார். இது பற்றிய கூடுதல் தகவலை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்கலாம். நிர்மல், வணக்கம். மூதாட்டியின் தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது? மருத்துவமனையின் நிலை என்ன? குற்றச்சாட்டு என்னவாக இருக்கிறது? நடவடிக்கை என்ன எடுக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். சென்னை ஆர்கேநகர் தொகுதிக்குட்பட்ட எழில்நகர் பகுதியில் வசித்து வருபவர் 62 வயதான லதா. இவர் சென்னை பூக்கடையில் உள்ள தனியார் பிரிண்டிங் பிரஸில் வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு கடந்த 10 நாட்களுக்கு முன்பு வேலை செய்யும் இடத்தில் வலது கையில் காயம் ஏற்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த லதா கடந்த வெள்ளிக்கிழமை அன்று கையில் சிகிச்சை செய்யப்பட்டு வீட்டுக்கு திரும்பியிருக்கிறார். இன்று மேல் சிகிச்சைக்காக அறுவை சிகிச்சை பிரிவில் உள்ள புறநோயாளி பகுதியில் அமர்ந்து கொண்டிருந்த போது மேலே பக்கவாட்டில் ஒட்டப்பட்டிருந்த டைல்ஸ் கற்கள் பெயர்ந்து லதாவின் தலையிலேயே வீழ்ந்துள்ளது. இதில் ரத்தம் சொட்ட லதா அலறவே அங்கிருந்தவர்கள் லதாவை மீட்டதாக தெரிகிறது. உடனடியாக லதாவை அறுவை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். தலையில் ஏற்பட்ட காயத்திற்கு 3 தையலும், இடது கையில் தற்போது காலிலும் ஏற்பட்ட காயத்திற்கு 5 தையலும் போடப்பட்டு சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக லதாவின் மகள் இசாந்தினி கூறும்போது, ஏற்கனவே ஏற்பட்ட விபத்தில் காரணமாக இங்கு நாங்கள் சிகிச்சை எடுக்க வந்தோம். ஆனால் இங்கு வந்தால் மேற்கொண்டு ஒரு விபத்து தனது தாய்க்கு நடந்திருக்கிறது. இதற்கு முழுக்க மருத்துவமனை நிர்வாகமே தான் காரணம் என கூறி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருப்பதாக கூறியிருந்தார். ஏற்கனவே ஏற்பட்ட காயத்திற்கு சிகிச்சைக்காக வந்த 62 வயது பெண்ணுக்கு சிகிச்சை வந்த இடத்தில் ஏற்பட்ட விபத்து இந்த மருத்துவமனையை கட்டிடத்தின் பாதுகாப்பு தன்மையை கேள்விக்குறியாக்கியுள்ளது. சென்னை ஸ்டான்லி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு வந்த மூதாட்டிக்கு சுவற்றில் ஒட்டப்பட்டிருந்த டைல்ஸ் பெயர்ந்து விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. 4 தையல்களும் போடப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட கேட்டோம். நன்றி நிர்மல்.